ரத்னஜாதம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சககண லலிதாம் ஸ்ரீ விசான் காம்ச ये कृष्णा करुणा सिंधो दीन बंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे बृंदावनेश्वरी विषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरञ्जैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधार श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ओम तत्सत। हरे कृष्ण माता। மாதாஜி பாகவத பிரார்த்தனை யாராவது பண்ணுங்க. பார்வதி மாதாஜி பண்ணு. பார்வதி மாதாஜி. पीयूषा सर्व वेद सत्फला सर्व सिद्धांत रत्नारे सर्व लोक त्रिप्रदा सर्व भागवत प्राण श्रीमद भागवत प्रभु कल्त्वन्दोदिताय श्री कृष्ण परिवर्तते परमानंद पाडाय प्रेम वशाक्षरायदे सर्वदा सर्व सेव्याय श्री कृष्णाय नमस्तुते मत्तेको बंधो मत्संकीन मत्कुरो मन्मकादन मत् निस्तारक मत् वाक्य मदानंद नमस्तुते असाधु साधुदायिन दिनोच्चतागर हाण मुस कासिन्मा பிரேமன கண்டேயஸ்பிரோம் மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலும் கடத்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவ உரிமூச்சாக விளங்குபவரே, போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னதை ஆனந்த அடைவார்கள். ஏனெனில் உங்களது தூய எழுத்துக்கள் உங்களது தூய பக்தி தொண்டை பொழிகிறது. நீங்கள் பகவான் கிருஷ்ணன் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனித மற்றும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தத்துடன் எப்போது என் இதயத்தில் தொண்டையில் தோன்றுவீராக. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 26வது அத்தியாயம் 2வது புத்தகத்துல ஸ்லோகம் நம்பர் 17. நேற்று 20 வரைக்கும் நாங்க சும்மா படிச்சோங்க மாதாஜி. சரிங்க, புரிஞ்சுதுங்களா? ஓகேங்க, சரிங்க. இப்ப நம்ம 17வது ஸ்லோகம் படிக்கலாம். ராமா உஷுகு நரநாத ந ஜாமி ஜனீமஸ் ஸ்வத்ப்ரியா யத் வியவஸ்யதி பூதலே நிரவஸ்தாரோ சயானாம் பஸ்ய சத்ருஜன். படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பெண்கள் அனைவரும் மன்னரிடம் கூறினர், ஓ மக்களின் தலைவரே, உமது அன்பு மனைவி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினை ஏன் மேற்கொண்டாள் என்று நாங்கள் அறியோம். ஓ பகைவரை கொல்வாயோ அருள் கூர்ந்து பாருங்கள். அவள் பஞ்சனையை மறந்து வெறுந்தரையின் மீது படுத்திருக்கின்றாள். அவள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொருளுரை. ஒரு மனிதனிடம் பக்தி தொண்டோ அல்லது விஷ்ணு பக்தியோ இல்லாத பொழுது
அவன் பல்வேறு பாவங்களைச் செய்கிறான். மன்னர் புரஞ்சனன் தன் சொந்த மனைவியை புறக்கணித்துவிட்டு காட்டுக்குச் சென்று விலங்குகளைக் கொல்வதில் ஈடுபட்டார். இதுதான் லோகாயதவாதியின் நிலையாகும். அவர்கள் தாம் மணந்த கற்புடைய மனைவியை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் தம் மனைவியை புலனின்பத்திற்காக போகப் பொருளாக கருதுகின்றனரோ ஒழிய பக்தி தொண்டிற்காக பாதை என்று கருதுவதில்லை. வரைமுறையற்ற பாலுறவு வாழ்க்கைக்காக கர்மிகள் கடுமையாக உழைக்கின்றனர். அவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் விற்பனை பொருளாக கருதி அவளுக்கு உரிய விலையை கொடுத்துவிட்டு அவளை அனுபவிப்பதே சிறந்த வழி என்று முடிவு செய்கின்றனர். அவர்கள் இதுபோன்ற உலகியல் பொருட்களை அடைய தங்கள் ஆற்றலை மிக கடுமையாக உழைப்பில் ஈடுபடுத்துகின்றனர். இதுபோன்ற லோகாயதவாதிகள் தங்கள் நற்புத்தியினை இழந்தவர்கள் ஆவர். அவர்கள் இதயத்தினுள் தங்கள் புத்தியை தேடுதல் வேண்டும். ஒருவன் சமய அறநெறிகளின் மூலம் ஒரு கற்புடைய மனைவியை அடையவில்லை என்றால் அவன் எப்போதும் குழம்பிய புத்தியுடையவனாகவே இருப்பான். புரஞ்சன மன்னரின் மனைவி தரையில் படுத்திருந்தாள். ஏனெனில் அவள் தன் கணவனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாள். உண்மையில் ஒரு பெண் தன் கணவனால் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் எப்போதும் லட்சுமி தேவி பகவான் நாராயணரின் மார்பில் உறைவதாக பேசுகிறோம். ஒரு மனைவி எப்போதும் தன் கணவனின் அரவணைப்பில் இருத்தல் வேண்டும் என்று இதற்கு விளக்கம் கூறலாம். இவ்வாறு அவள் அன்புடையவளாகவும் நன்கு பாதுகாக்கப்பட்டவளாகவும் ஆகிறாள். எவ்வாறு ஒருவன் பணத்தை சேமித்து தனது பாதுகாப்பின் கீழ் வைக்கின்றானோ அதுபோல ஒருவன் தன் மனைவியையும் தன் சுய கண்காணிப்பின் கீழ் வைத்திருக்க வேண்டும். புத்தி எப்போதும் இதயத்தினுள் இருப்பது போல கற்புடைய மனைவி எப்போதும் அவளது நல்ல கணவனின் நெஞ்சில் இடம் பெற வேண்டும். இதுவே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் முறையான உறவாகும். அதனாலேயே ஒரு மனைவி அறந்தாங்கினி என்று, அதாவது உடலின் பாதி என்று அழைக்கப்படுகிறாள். ஒருவன் ஒரு கை, ஒரு கால் அல்லது உடலின் ஒரு பகுதியினால் வாழ முடியாது. அவனுக்கு இரு பக்கங்களும் வேண்டும். இதுபோல இயற்கையின் வழியில் கணவன் மனைவியும் இணைந்து வாழ்தல் வேண்டும். கீழான பறவைகள் மற்றும் விலங்குகள் வாழ்க்கையில் கூட இயற்கையில் ஏற்பாட்டினால் கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்வதை நாம் காணலாம். அதுபோல் மானிட வாழ்வில் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்வதே சிறப்புடையதாகும். இல்லம் என்பது பக்தி தொண்டுக்கான இடமாக இருத்தல் வேண்டும். மேலும் மனைவியானவள் கற்புடையவளாக இருப்பதோடு சம சடங்குகளினாலேயே அவள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இவ்வழியில் ஒருவன் இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருத்தல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸோ இந்த கலியுகத்துக்கு முக்கியமா இன்றைய நவீன யுகத்துல நிறைய விவாகரத்துக்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இப்போ இங்க வந்து இல்லற தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத, பல தர்மங்கள் இருக்கு. அதுல இல்லற தர்மம் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், கற்புடைய பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் பெண்ணை எவ்வாறு நடத்த வேண்டும், அந்த பெண் கணவனுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே பகவானே வாழ்ந்து காட்டியிருக்கார். இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 மனைவிகளை அவர் வந்து ஒவ்வொரு அரண்மனையிலும் அவர் வச்சிருந்தாரு. அது போல 16,108 விரிவங்கங்களாக அவர் தன்னை உருமாற்றி கொண்டு ஒவ்வொரு அரண்மனையிலும் அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு இருப்பார். தனது மனைவிக்கு குழந்தைகளை குளிப்பாட்டுவார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல தனது மனைவியின் கால்களை அமுத்தி விட்டுட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல பாமா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி நாரதர் போய் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பகவான் வந்து எப்படி சேவை பண்றார் மனைவிகளுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலத்துல இப்ப ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பொய் கௌரவம், நான் ஆண் அதனால ஒண்ணுமே செய்யக்கூடாது, பெண்டாட்டினா மிரட்டணும், அவளை வந்து எப்படி வேணா நடத்தலாம், நிறைய அம்மா வீட்டுல இருந்து நிறைய சொத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்கள் இருக்கிறாங்க. அதே போல என்ன வேணா பண்ணலாம், மது மாது சூது இதுல எல்லாம் ஈடுபடுற ஆண்கள் இருக்கிறாங்க. அது போல பெண்கள் எப்படின்னா தனது கணவனுக்கு சேவை செய்யாம
கணவனுடைய தாய் எப்படி தன்னுடைய தாய்க்கு இணையானவங்க, அவங்கள தன் தாயை போல பார்த்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாம பெண்கள் வரும்போதே கனவோட வர்றாங்க. தன்னோட கணவனுக்கு பெரிய மாளிகை இருக்கணும், 2 கார் இருக்கணும். அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் என்னை வந்து சினிமால பாக்குற ஒரு ஹீரோ மாதிரி மலையில ஒரு உச்சியில ஒரு பூவை கட்டி அதை பறிச்சுட்டு வானா உடனே பறிச்சுட்டு வர்ற ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு முட்டாள்தனமா நம்பிட்டு படங்களை பார்த்துட்டு கற்பனையில வருவாங்க. ஆனா அங்க ரியாலிட்டி வேற. வந்த உடனே அவ பல சேவைகள் செய்யணும், வேலைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து செய்யணும். மாமியார் எப்படி இருப்பாங்கன்னா, இதுவரைக்கும் தான் வளர்த்த பிள்ளை என்னுடையவன் அப்படின்னு இருந்தவங்க இன்னொருத்தி வந்து அதை பங்கு போடும்போது அவங்க நேரத்தை, பையனோட நேரத்தை அவங்க அம்மாக்கு கொடுக்க முடியாது. மனைவி கூட பகிர்ந்துக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பொறாமை. என்னடா இவன் எப்ப பாரு மனைவிட்டே பேசுறான், மனைவிட்டே இருக்கான், எங்கிட்ட நேரம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வு வரும். அப்ப அவங்களுக்குள்ள சில சச்சரவுகள் வரும். இதெல்லாம் எப்படின்னா, ஒரு பெண்ணானவள் பொறுமையா இருந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க கூட அவங்க நேரம் ஒதுக்கி தன்னோட அன்னை போல தந்தை போல அவங்களை பாதுகாக்கணும். ஏன்னா அவ வாழ்ந்த வீடு அப்படிங்கிறது ஒரு 20-25 வயசு வரைக்கும் தான் பெற்றோருடன். ஆனா காலம் ஃபுல்லா எங்க வாழ போறேன்னா புகுந்த வீட்டுல. அப்புறம் புகுந்த வீடுதான் அவளுக்கு முழு உரிமை. அதனாலதான் பெண்கள் வந்து மகாலட்சுமியாக, வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லக்ஷ்மியை போல பொறுமையாகவும் அன்புடையவளாகவும் தூய்மையானவளாகவும் பத்தினியாகவும் அவ இருக்கணும். இதெல்லாம் பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சில பிரபுபாதர் சொல்றார். சோ கணவனுக்கு சேவை செய்தாலே இப்போது இருப்பதை கொண்டு அவங்க திருப்தியா வாழணும். கணவன் கிட்ட இது வேணும் அது வேணும்னு புடுங்கி 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 கணவனை வந்து ஒரு கழுதைக்கு சமமா நடத்தக்கூடாது. அப்போ இவன் அதிகமா டிமாண்ட் பண்ணும்போது அந்த கணவன் என்ன பண்ணுவான்னா உழைப்பிலேயே ஈடுபட்டிருப்பான். அவனுக்கு ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குரிய நேரம் இருக்காது. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களே அவ வந்து கருத்தில் கொண்டு ஒரு பிள்ளையை பெற்று அந்த காமத்தை தூண்டாம, திதி மாதிரி நேரங்கட்ட நேரத்துல காமத்தை தூண்டாமல் அந்த கணவனுக்கு எப்படி ஆன்மீக வாழ்வில் செல்லும் போது ஒத்துழைக்கணும். இங்க வந்து பஞ்சனையை மறந்து வெறுந்தரையில் அவள் படுத்திருந்தாள். அவள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாள் அப்படின்னா, அந்த புத்தி செயலிழந்து படுத்து கிடக்குது. ஒரு மன்னனின் தலைவரே உமது அன்பு மனைவி இப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை ஏன் மேற்கொண்டாள் அப்படின்னா, அந்த புத்தி, மனைவி என்கின்ற புத்தியானது சரியா ஒத்துழைக்காம படுத்து கிடக்குது. அப்போ ஒரு குடும்பத்துல மனைவி ஒத்துழைக்கல அப்படின்னா, ஒரு நல்ல தாய் நல்ல மனைவி அமைந்தால் அந்த குடும்பம் வந்து பல்கலைக்கழகம். ஒரு நல்ல மனைவியோ இல்ல நல்ல தாயோ அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட துரதிருஷ்டமான நிலை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கு பின்னாடி நீங்க பேட்டியில பாத்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி என் மனைவியின் ஒத்துழைப்பு இருக்கிறது, என் மனைவி இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவனுடைய பார்ட் 50% அப்படின்னா மனைவியோட பார்ட் 50% இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவ ஒத்துழைத்து மன அமைதியை தந்தால் மட்டுமே அவனுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். மன அமைதி இல்லாத எந்த ஆணும் வெற்றி அடைய முடியாது, எதுலையுமே சக்சஸ் ஆக முடியாது. இது தவிர நம்ம பார்த்திருக்கோம், கர்ப்பத்திலேயே குழந்தைகளுக்கு எவ்வாறு ஒரு பெண் ஆனவள் நல்ல புத்தி கொடுக்குறா அப்படின்னு. சோ ஒரு பெண் எப்படி ரியாக்ட் பண்றாளோ அந்த கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு அந்த உணர்வு தான் வரும். பாதி வந்து அதனோட விதியா இருக்கலாம், கர்மா பிரகாரம் அந்த குழந்தைக்கு எப்படி நடக்கணுமோ அதுபடி நடக்கும். ஆனா கர்ப்பத்திலேயே அவ வந்து பல நாமங்களை சொல்லி பகவானை பற்றி நிறைய கதைகளை கேட்டு அவள் அந்த குழந்தையை வந்து பக்குவமா வெளியில கொண்டு வரும்போது அந்த குழந்தைக்குரிய கர்மாக்கள் பலது வந்து அப்பவே நீக்கப்படுது. சோ அந்த குழந்தையோட தலைவிதியை அம்மா மாத்த முடியும். அப்புறம் பின்னாடி அந்த குழந்தை தானே அம்மா சொல்றது கேட்கும். ஆனா கர்ப்பத்துல இருக்கும்போது சினிமாக்கு போடுறது, பாட்டு மெட்டீரியலா நிறைய வேலைகள் செய்யறது, பேராசை கொண்ட பெண்களுக்கெல்லாம் பின்னாடி குழந்தைங்க அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்புறம் நாம புலம்பக்கூடாது, என் பையன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. சோ கருவிலிருந்தே எப்படி பிரகலாத மகாராஜாவுக்கு நாரதர் மூலமாக ஆன்மீக போதனை அளிக்கப்பட்டதோ அந்த மாதிரி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆகட்டும், குடும்பத்தை ஆகட்டும், கணவனை ஆகட்டும் பேணி பாதுகாக்கணும். கணவனுடைய உறவுகள்
நம்மளுடைய உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு எல்லை கோடு வச்சுக்கணும். நெருங்கவும் கூடாது, ரொம்ப அதுலேயே ஆழ்ந்திருக்கவும் கூடாது. ஏன்னா புற உடல் சம்பந்தமான இந்த உறவுகள் எல்லாம் என்னைக்கும் அழிய போறது. அதனால ஆன்மீக உணர்வை கொடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கணும். ஆன்மீக உணர்வுல இருக்கிற கணவன் கிடைக்கிறது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த கலியுகத்துல அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து ஆன்மீக உணர்வு இருந்தா கணவனுக்கு இல்ல, கணவனுக்கு இருந்தா அந்த பெண்ணுக்கு இல்ல. ஸோ இந்த வேறுபாடுகள் கலியுகத்துல நிறைய இருக்கு. அதனாலதான் இது கலியுகம். அப்போ அர்த்தாங்கினி அப்படின்னா ஒரு மனைவி, ஒரு கணவனின் உடல்ல பாதி. அவன் ஒரு கை ஒரு கால் அல்லது உடலின் ஒரு பகுதியால் தான் வாழ முடியாது. சோ அதனாலதான் சிவபெருமான் பார்வதி பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி, சிவன் பாதி சக்தி பாதி. சக்தி அப்படின்னா அந்த கணவனுக்கு சக்தி கொடுப்பது யாரு? ஒரு பெண். ஒரு தாய் வந்து நல்லா வளர்த்தி அந்த பையனை ஒன்னொரு நல்ல பெண்ணிடம் கொடுக்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அந்த குடும்பம் வந்து பக்தியில நல்லா மேலோங்கி வருவாங்க. பறவைகள் மற்றும் விலங்கு வாழ்க்கையில கூட இயற்கையினால் ஏற்பாட்டினால் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்வதை நாம் பார்க்கலாம். இப்ப புறா எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண் புறா இறந்து போச்சு அப்படின்னா ஆண் புறா தானே தற்கொலை பண்ணிக்குமா, சாப்பிடாமையே இருந்து தற்கொலை பண்ணிக்குமா. ஸோ விலங்குகள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அது மெயின்டைன் பண்ணுது. இப்ப இல்லம் என்பது பக்தி தொண்டிற்கான இடமா இருக்கணும். வெறும் 4 செவுரு, செங்கல்ல வச்ச செவுரு இல்ல வீடு. குடும்பம், அறம். அறம் அப்படின்னா தர்மம், அப்படின்னா மனைவி. ஸோ ஒரு மனைவி தர்மத்தை கடைபிடிக்கும் போது அந்த குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கும். மோசமான கணவனாக இருந்தாலும், அதனாலதான் அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க, கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் கணவன் அப்படின்னு. எப்படி நல தமயந்தி, இப்பதான் நீங்க சமீபத்துல கேட்டீங்க, நல தமயந்தி, அப்புறம் கண்ணகி, இப்படி பல பேரை நாம உதாரணமா சொல்லலாம். சோ கற்புடையவளாக இருப்பதோடு சமய சடங்குகளிலேயே அவள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இவ்வழியில் ஒருவன் இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருத்தல் வேண்டும். அப்புறம் ஒரு ஆண் சரியில்லை, அவன் வந்து மது அடிமையாயிருக்கா, மது பழக்கத்திற்கு, இல்ல வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தாலோ அந்த குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழப்பம் ஏற்படும். அப்போ நான்வெஜ் சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க உணர்வுகள் அசுர குணமாக இருக்கும். ஏன்னா கொலை பண்ணி சாப்பிட்றவங்க யாரு? அசுரர்கள். அசுரர்கள் வந்து எதை வேணா சாப்பிடாங்க, ஈவன் மனிதர்களை கூட சாப்பிடுவாங்க. அப்போ பிற உயிர்களை துன்புறுத்தி எந்த வீட்டுல எல்லாம் அந்த உணவுகளை சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் அசுர குடும்பம். ஏன்னா அதனால நல்ல உணர்வு வராது, சத்துவகுணம் வராது, ரஜோகுணத்துல தமோ குணத்திலும் தான் நாம இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா பக்திக்கு அங்க வழியே கிடையாது. அவங்களால பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சத்துவகுணத்தை வளர்த்தணும் அப்படின்னா சாத்வீகமான உணவுகளை உண்ண வேண்டும். அப்படி உண்ணும்போது நம்ம பக்தியில மேல மேல போய் பகவான்கிட்ட பிரவாத நிலையை அடைய முடியும். பகவானோட லோகத்துல நிம்மதியா போய் அடைக்கலம், பகவானோட தாமரை பாதங்கள்ல அடைக்கலம் போக முடியும். அப்படி இல்லாதவங்க மறுபடியும் பிறப்பெடுத்து மறுபடியும் வேற உடல் எடுத்து வீடு விட்டு வீடு, கூடு விட்டு கூடு, லோகம் விட்டு லோகம், இடம் விட்டு இடம், அப்படி மாறி மாறி அலைஞ்சிட்டே இருக்கணும். நிலையில்லாத வாழ்வு. அடுத்தது ஸ்லோகம் 18. நாரத உவாச்ச புரஞ்சன ஸ்வ மகேஷிம் நிரீக்ஷ்யாவது தாம் புவி தத் சங்கோன்மதித ஜனானோ ஹரே கிருஷ்ண. பரமம் யயௌ. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மட்டும் படிச்சா போதுமா மாதாஜி? மொழிபெயர்ப்பு ஃபுல்லா படிக்கணுமா? படிங்க. ஓகே, பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் நாரதர் தொடர்ந்து கூறினார், அன்பிற்குரிய மன்னர் பிரசேன பர்கியே, ஒரு பிச்சைக்காரியைப் போல் தன் மனைவி நிலத்தின் மீது படுத்திருப்பதை கண்ட மன்னர் புரஞ்சனன் மிகுந்த குழப்பத்திற்கு ஆளானார். பொருளுரை. இச்சுலோகத்தில் உள்ள அவதூதம் எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. இது தன் உடலை நன்கு பேணாத பிச்சைக்காரியை குறிப்பிடுகிறது. படுக்கை விரிப்பு எதுமின்றியும் முறையான ஆடை அணியாமலும் அலங்கோலமாக தரையில் படுத்திருக்கும் தம் மனைவியை கண்டு மன்னர் புரஞ்சனர் மிகுந்த சோகமுற்றார். அதாவது
அவர் தம் மனைவி புறக்கணித்துவிட்டு காட்டில் விலங்குகளை வேட்டையாடியதை எண்ணி மனம் வருந்தினார். இதனையே ஒருவன் தனது நற்புத்தியை பிரிந்து அல்லது புறக்கணித்துவிட்டு பாவ செயல்களில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் கூறலாம். தனது நற்புத்தி அல்லது கிருஷ்ண உணர்வினை புறக்கணிப்பதனால் ஒருவன் குழப்பமடைந்து பாவச் செயல்களில் ஈடுபடுகிறான். இதனை உணரும் பொழுது அவன் கழிவிரக்கம் கொள்கிறான். இக்கழிவிரக்கம் நரோத்தமதாச தாகூரினால் விளக்கப்பட்டு இருக்கிறது. ஹரி 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 விபலே ஜனம கோனாயினோ மனுஷ்ய ஜன்ம பவாயா ராதா கிருஷ்ண நாபஜியா ஜானியா சூனியா விஷ காயினு. நரோத்தமதாச தாகூர் இங்கே தமது மானுட வாழ்க்கையை அழித்ததற்காகவும் தெரிந்தே விஷத்தை குடித்ததற்காகவும் கழிவிரக்கம் கொள்கிறார். கிருஷ்ண உணர்வு உடையவனாக இல்லாததினால் உலக வாழ்க்கை எனும் விஷத்தை ஒருவன் விரும்பியே பருகுகிறான். அதாவது ஒருவன் தனது நல்ல கற்புடைய மனைவியை இழந்த பொழுதோ அல்லது ஒருவன் தனது நற்புத்தியை இழந்து கிருஷ்ண உணர்வு இல்லாதிருக்கும் பொழுதோ பாவச் செயல்களுக்கு அடிமையாவான் என்பதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து அவதூதாம் அப்படின்னா பிச்சைக்காரி. பிச்சைக்காரியை போல ஆடை அலங்கோலமா இப்படி மனைவி வந்து படுத்திருக்கா. சோ அவர் தன் மனைவியை புறக்கணித்து விட்டு காட்டுல விலங்குகளை வேட்டையாடி போனதை எண்ணி இப்ப மனம் வருந்துறார். ஏன்னா மனைவி அப்படின்னா நற்புத்தி. இங்க நற்புத்திய விட்டுட்டு காட்டுல போய் பல மிருகங்களை தேவையில்லாம கொல்றார். ஜீவஹிம்சை. சோ கிருஷ்ண உணர்வை புறக்கணிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் வராது, கெட்ட புத்தி வராது. ஏன்னா கிருஷ்ண உணர்வு என்கின்ற பைண்டிங் பக்தி வந்து நற்குணங்களை எப்பவுமே பைண்ட் பண்ணுது. இப்போ நிறைய பேர் நல்லவங்களா நடிக்கலாம், நான் சில சமயம் நல்லது நினைக்கலாம். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க தமோ குணத்திற்கும் ரஜோகுணத்துக்கும் மாறுவாங்க, அடிக்கடி மாறுவாங்க. ஏன்னா அவங்க பக்தியில இல்ல, பக்திய முறையா கடைபிடிக்கிறது இல்ல. கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்க அடிக்கடி குழம்பி போயிருவாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் வந்து ஸ்டெடியா இருக்காது, கீழே போகும் மேல வரும். இப்போ எப்படி நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றாங்க உங்களை, அங்க அங்க மீட்டர் வந்து எப்படி காமிக்கும்னா மேல கீழே அப்படி அப் அண்ட் டவுன்ல இருக்கும். அது மாதிரி ஒரு சமயம் மேல இருப்பாங்க, நல்ல புத்தியோட இருப்பாங்க. ஒரு சமயம் கோபம் வரும், வீட்டுக்குள்ள சண்டை போடுவாங்க, பாத்திரம் எல்லாம் உருளும், வெடிக்கும், கோபம் வெடிக்கும். குடும்பத்துல மூணு பேர் இருந்தாங்கன்னா 3 பேரும் கத்திட்டு இருப்பாங்க. இது எதனால அப்படின்னா அவங்களுக்கு பக்தி கிடையாது. ஏன்னா அந்த பக்தி என்கின்ற பிடிப்பு தான் நல்ல புத்திகளை எப்பவுமே கொண்டு வரும். ஏன்னா அவங்க வேதங்களை எல்லாம் ஆய்ந்து அந்த வேதத்தின் முடிவான கிருஷ்ணர் தான் இறுதி என்பதுல அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், தனக்கு பிடித்தமானதை செய்யும் போதுதான் பக்தர்களுக்கு அருள் கொடுப்பார். அனுகுல் யச சங்கல்ப. அப்போ கிருஷ்ணருக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம நல்ல விஷயங்கள், நற்குணங்கள். அதனால அவனுக்கு நற்குணங்கள் தானாக வந்தடையும். யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வே சமயசஸ்திர குணாசதே சுரா அப்படின்னு சொல்லி எல்லா நற்குணங்களும் பக்தர்களுக்கு தானாகவே வரும். அவங்க தேடி போக வேண்டியதில்லை. ஐயோ போய் பேசக்கூடாது, அவன் வந்து நினைக்கவே வேண்டியதில்லை. போய் பேசக்கூடாது, உயிர்களை கொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் அவன் நினைக்கவே வேண்டியதில்லை. தானாவே அவன் உடம்புல ஊறிடும். ஏன்னா அவனுடைய வாக்கு சுத்தமா இருக்கும், எண்ணங்கள் சுத்தமா இருக்கும், மனம் நிம்மதியா இருக்கும், குழப்பத்தில் இருக்காது, எப்பவுமே அலைப்பாய்ந்து கொண்டு இருக்காது. அலைப்பாயும் மனதை தடுக்கிறது. ஏன்னா மனமானது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ். நம்ம பாட்டுலயே பாத்தீங்கன்னா அந்த புலன்கள்ல 11 புலன்கள்ல மனம்தான். மனதை கட்டுப்படுத்தினால் புலன்கள் தன்னாலவே அடங்கும், பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி. சோ இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வை புறக்கணிக்கிறவன் என்ன ஆவான் அப்படின்னா நிறைய பாவச்செயல ஈடுபடுத்தப்பட வேண்டிய கட்டாயத்துல மாயா வந்து அவனை புடிச்சு தள்ளுறாங்க. சோ அவன் எப்பவுமே குழப்பத்தில் இருப்பான். எதை செய்யணும், கர்மா என்ன, அகர்மா என்ன, விக்கர்மா என்ன, எதுவுமே தெரியாது, குழம்பி போயிடுவான். இப்படித்தான் பீஷ்ம மகாராஜ் பித்தாமகர் அவர் என்ன பண்ணாலும் குழம்பி போயிட்டார். அவர் வந்து இப்போ துரியோதனனுக்கு உதவி பண்றதா இல்ல
அந்த பாஞ்சாலிக்கு திரௌபதிக்கு உதவி பண்றதான்னு தெரியாம இக்கட்ல ரெண்டும் கெட்டானா கடைசியில சாதாரண தர்மத்தை கையில எடுத்துட்டார். ஸ்வதர்மம், உயர்ந்த தர்மம் என்ன? ஒரு பெண்ணை சபையில மானவங்கப்படுத்துறான், அவளை காப்பாத்தணுங்கிறது தான் தர்மம். ஆனா நான் வாக்கு கொடுத்துட்டேனே, இவங்களுக்கு நான் உண்ட சோறு செஞ்சோற்று கடன் இருக்குதே, இப்படியெல்லாம் குழம்பி போய் அங்க பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு அதனால பாவ விளைவு வருது. கடைசியில அவர் அவனுக்காக போரிட வேண்டிய கட்டாயத்துல ஆட்கொள்ளப்படுகிறார். சோ இந்த மாதிரி குழப்பம் எல்லாம் வரும். எவ்வளவுதான் நீங்க பக்தியில இருந்தாலும் ஸ்டெடியா இல்லைன்னா, கிருஷ்ண உணர்வுல உங்களுக்கு அப்பப்ப கீழே போய் மேல வந்தீங்கன்னா இந்த பாவங்கள் எல்லாம் தன்னால செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு மாயா உங்களை உட்படுத்துவாள். ஏன்னா உங்களுக்கு எது கர்மா, எது அகர்மா, எது ஸ்வதர்மம், சாதாரண தர்மம், எதுவுமே உங்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க முடியல. ஏன்னா மாயா கண்ணை மறைக்குது, இருட்டு கண்ணை மறைக்குது. சோ அந்த இருட்டை விரட்ட வேண்டும் என்றால் பகவான்கிட்ட பக்தி தொண்டு உறுதியாக ஸ்டெடியா இருக்கணும் எப்பவுமே. அப்போ நரோத்தம தாஸ் தாக்கூரார் அவர் சொல்றார், தனது மானுட வாழ்வை அழிப்பதற்காகவும் தெரிந்தே விஷயத்தை குடிப்பதற்காகவும் கழிவிறக்கம் கொள்கிறார். கிருஷ்ண உணர்வு உடையவனாக இல்லாததினால் உலக வாழ்க்கை எனும் விஷத்தை ஒருவன் விரும்பியே பருகுகிறான். சோ தெரியாமல் இல்ல, தெரியக்கூடிய அறிவை பகவான் கொடுத்து அதை யூஸ் பண்ணாதவன் விஷத்தை கண்டிப்பா பருகியே ஆகணும், அதுக்குரிய விளைவை ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஏன் கஷ்டப்படுறேங்கிற கேள்விக்கு பதில் இதுதான். ஏன்னா ஒரே ஒரு பதில், எல்லா நோய்க்கும் ஒரே ஒரு டேப்லெட். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லா இருப்பாங்க, புரியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. சோ விஷத்தை குடிச்சா எப்படி நாம் கஷ்டப்படணுமோ அதே மாதிரி கஷ்டம்தான் கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா. அதாவது ஒருவன் தனது நல்ல கற்புடைய மனைவியை இழந்த பொழுதோ அல்லது ஒருவன் தனது நற்புத்தியை இழந்து கிருஷ்ண உணர்வு இல்லாதிருக்கும் பொழுதோ பாவச் செயல்களுக்கு அடிமையாகிறான். ஏன்னா ஒரு நல்ல மனைவிய சரியா வழி நடத்த தெரியாதவன், நல்ல மனைவி ஒருத்தி ஆன்மீகத்துல போறான், ஆனா இவன் ஆன்மீகத்துல இல்லாம பௌதிகத்துல நாட்டம் கொண்டவனா இருக்கும்போது அவனுக்கு அந்த நல்ல மனைவியினோட வழிகாட்ட தெரியல, நல்ல மனைவி கிட்ட புத்தி எடுத்துக்க தெரியல. சோ அவன் நல்ல புத்தி ஒப்பிடப்படுகிறாள். அப்போ நல்ல புத்தியை ஒதுக்கும் போது என்ன ஆகுது, அவன் பௌதிகத்திலும் அவன் பாவச் செயல்களுக்கு அடிமையாகின்றான். ஏன்னா புத்தி ஸ்டெடியா இல்லைன்னா என்ன ஆகுது, மனம் மேலோங்கி இருக்கிறது. எப்பவுமே மனதை புத்தி அடக்கணும். ஆனா இங்க என்ன ஆகுது, புத்திக்கு மேல மனம் போய் உக்காந்துட்டு மனம் என்ன பண்ணும், கிளைக்கு கிளை தாவிட்டே இருக்கும். அடங்காத மனம், மனதுல பல யோசனைகள். நீங்க கிருஷ்ண உணர்வு எடுத்து கிருஷ்ணரை பற்றி கேட்கலையா இல்ல பேசலையான்னா அந்த மனம் உங்களுக்கு பல யோசனைகள் சொல்லிட்டே இருக்கும். நீங்க தூங்குறப்ப கூட மனம் என்ன நினைக்குதோ அதை கனவா கூட நீங்க பார்க்கலாம். அடக்க முடியாத மனம் உடையவர்கள் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும். அதனால அவங்களுக்கு அப்ப கனவுல கூட அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் மனம். சோ மனதை அடக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான், என்னன்னா கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வு எடுக்கும்போது அந்த மனம் பல குழப்பங்களுக்கு இருந்து நீங்கி அந்த புத்தினால கட்டுப்படுத்தப்பட்டு அந்த புத்தி அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது, கிருஷ்ண உணர்வை பற்றி பல ஞானத்தை கொடுக்குது. சோ ஞானம் இல்லாம பக்தி பண்ண முடியாது. சோ அந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு புத்தி உதவுது, மனதையும் அடக்குது புத்தி. புத்தி உதவுறதுனால அவன் பக்தியில மேம்பட்டவனாகி அவன் நல்லதொரு நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். அது ஸ்லோகம் 19. சாந்தியமயன் ஸ்லக்ஷ்ணியா வாசா ஹிருதயேன விது யதா பிரேயஸ்யா ஸ்நேக சம்பிரம்ப லிங்கம் ஆத்மனே நாப்யகாத். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. வருந்திய மனத்துடன் மன்னர் மிகவும் இனிமையான வார்த்தைகளினால் தன் மனைவியிடம் உரையாடத் தொடங்கினார். அவர் வருத்தத்தினால் நிரப்பப்பட்டு தன் மனைவியை அமைதிப்படுத்த முயன்ற போதிலும் அன்பு மனைவியின் இதயத்திலே காதலினால் எழுந்த சினத்திற்கான அடையாளம் எதனையும் அவரால் அவரிடம் காண முடியவில்லை. பொருளுரை. மன்னர் தன் மனைவியை தனியே விடுத்து பாவச் செயல்கள் செய்ததற்காக காட்டிற்கு சென்றதை எண்ணி மிகவும் வருந்தினார். ஒரு மனிதன் கிருஷ்ண உணர்வும் நற்புத்தியும் இழந்துதான் தான் செய்த பாவ செயல்களுக்காக
மனம் வருந்தினான் என்றால் உலகப்பிடியின் பாதையிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வாய்ப்பு அவனுக்கு அளிக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவத்தில் 5.5.8 பராபவஸ் தாவத் அபோத ஜாதோ யாவன் ந ஜிஜ்ஞாசதா ஆத்ம தத்துவம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிருஷ்ண உணர்வினையும் தன்னுணர்வு பெறுவதற்கான விருப்பத்தையும் இழக்கும் பொழுது அவன் நிச்சயம் பாவச் செயல்களில் ஈடுபடுவான். கிருஷ்ண உணர்வு இல்லாத ஒருவனது வாழ்க்கையின் அனைத்து செயல்களும் தோல்வியை சந்திப்பதோடு அவன் வாழ்க்கையினை தவறாகவும் பயன்படுத்தும் வாழ்க்கையின் அனைத்து செயல்களும் தோல்வியை சந்திப்பதோடு அவன் வாழ்க்கையினை தவறாகவும் பயன்படுத்துவான். இயற்கையாகவே ஒருவன் கிருஷ்ண உணர்விற்கு வரும் பொழுது மனித வடிவில் தான் முன்பு செய்த பாவச் செயல்களுக்காக வருந்துகிறான். இம்முறையினால் மட்டுமே ஒருவன் அறியாமையின் பிடியிலிருந்து அல்லது வாழ்வின் அறியாமையிலிருந்து மீட்கப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இங்க மனைவி என்கின்ற நல்ல புத்திய விட்டுட்டு காட்டுக்கு போறார். கெட்ட புத்தியோட காட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் நிறைய விலங்குகளை கொன்று குவிக்கிறார் தேவையே இல்லாம. சோ அந்த பாவச் செயல்களுக்காக அவர் வருந்தி அப்போ மனைவி கிட்ட திரும்பி வர்றாரு, நல்ல புத்தி கிட்ட திரும்பி வர்றார். சோ பாவச் செயல்களுக்காக மனம் திருந்துவது ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், பாவம் செய்வாங்க, வாரத்தின் ஒரு நாள் அங்க போவாங்க கோயிலுக்கு. அங்க ஒரு தலைமை பூஜாரி இருப்பாரு. அவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்த்தம் கொடுப்பாரு, தலையில தெளிப்பார். உடனே அவங்க போயிருவாங்க. போயிட்டு மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. அடுத்த வாரம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருப்போம். பாவ மன்னிப்பு. இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏன்னா ஒருவன் தான் செய்தது பாவம் என தெரியாமலே அவன் சரி போயிடுச்சுன்னா அவன் 3 குணங்களால் ஆட்டுவிக்கப்பட்டு மறுபடியும் அதே செயலைத்தான் திரும்பி செய்வான். இது எப்படின்னா, யானை குளிச்சுட்டு தன் தலைமையில மண்ணை போட்டுக்கிற மாதிரி. இதுல பரிகாரமே எதுவுமே கிடையாது உண்மையிலேயே. அப்போ இதுக்கு உண்மையான பரிகாரம் என்ன அப்படின்னா, தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தணும், கதறி அழுகணும். சோ அப்படி வருந்துபவன் மீண்டும் செய்யாம இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்த செயலுக்கும் கண்டிப்பா அவன் மனம் வருந்தி தான் செய்த செயல் பாவகரமானது அப்படின்னு வருந்தி அழும்போது அவனுக்கு அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். ஆனா சும்மா போய் பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு சடங்கெல்லாம் பண்ணினீங்கன்னா வராது. ஏன்னா நிறைய பேர் காசிக்கு போவாங்க. இதுக்கு ஒரு கதை நம்ம கூட பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? நிறைய பேர் காசிக்கு போறாங்க இல்லையா? அப்ப கங்கையில குளிச்சா நல்லது, பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உண்மையிலே அது சத்தியம்தான், சத்தியமானதுதான். ஆனா கங்கையில எந்த மாதிரி குளிக்கணும் அப்படின்னா, முழுமையான ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட குளிக்கணும். அதாவது நான் செய்த பாவ செயல்கள் கண்டிப்பா போகும், ஆனா இது இனிமே செய்ய மாட்டேன், செய்ததெல்லாம் ரொம்ப பாவகரமான செயல், அதுக்காக நான் மனம் வருந்துறேன் அப்படிங்கிற உணர்வோட அவன் குளிக்கணும். அப்ப என்னாச்சு அப்படின்னா, கங்கையில நிறைய பேர் குளிச்சுட்டு வெளியில நிக்கிறாங்க. அப்ப பார்வதி தேவியும் உமாதேவியான அந்த பார்வதி தேவி சிவபெருமானோட அங்க போறாங்க. ஒரு சாதாரண மனிதர்கள் போல வேடமிட்டுட்டு ஒரு கணவனும் மனைவியா போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்துக்குள்ள அந்த தாத்தா உள்ள விழுந்துட்டார். ஆனா ஒரு கிளைய பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கார். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வர்றாங்க, ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க, பகவானே இவர் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இறங்க முயற்சி பண்றாங்க. ஆனா பார்வதி தேவி அந்த பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க இறங்குறதெல்லாம் பெருசு இல்ல, அவரை காப்பாத்துருக்கு. யார் ஒருத்தர் பாவமே இல்லாம இருக்கிறீங்களோ அவங்கதான் அவன் காப்பாத்த முடியும், இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து விழுந்துருவீங்க, இன்னும் குழிக்குள்ள பள்ளத்துக்குள்ள விழுந்துருவீங்க, அதனால ஜாக்கிரதை, உள்ள போறவங்க எந்த பாவம் இல்லாதவங்களா இருக்கணும் அப்படின்னோடனே எல்லாம் அப்படியே நின்னுட்டாங்க. எல்லாருக்கும் பயம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உலகத்துல எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கோம். அப்போ என்கிட்ட பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் துணிஞ்சு உள்ள போறான். அப்ப உள்ள போய் அவரை அந்த தாத்தாவை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப பார்வதி தேவி கேக்குறாங்க, ஏப்பா இத்தனை பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க, நீ மட்டும் தைரியமா உள்ள போனியே,
எந்த இதுல போன, எந்த தைரியத்துல போன அப்படின்னு கேட்கும்போது, இப்பதான் நான் கங்கையில குளிச்சேன், எல்லா பாவம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அங்க சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கங்கையில குளிச்சவங்க தான். ஆனா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, பாவம் போச்சுன்னு. சோ அவங்க உணர்வு எப்படி இருக்கு? நம்பிக்கை இல்லாம போய் கங்கையில குளிச்சுட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனா இந்த ஒரு பையனுக்கு மட்டும் நம்பிக்கை இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு இது சொல்லுவாங்க. அதாவது மழை பெய்யணும்னு அந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. அப்ப எல்லாரும் போனாங்க. ஆனா ஒரு குழந்தை வந்து கொடையை தூக்கிட்டு போனான். அப்போ அந்த குழந்தைய பார்த்து எல்லாம் சிரிச்சாங்க. எதுக்கு நீ கொடை தூக்கிட்டு வர்ற அப்படின்னு. மழை வரும்ல, ஏன்னா நாம எல்லாம் பிரார்த்தனை பண்றோம், மழை வரும், திரும்பி எப்படி போறது, அதனால கொடை எடுத்துட்டு வந்தேன். அதே போல திரும்பி போகும்போது மழை வந்துதான். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஓ, பிரார்த்தனைனா நம்பிக்கையோட பண்ணணும். சோ நம்பிக்கை இல்லாம எது பண்ணினாலும் அது வீண். அப்போ நாம இங்கெல்லாம் பாகவதம் நம்பிக்கையோட வேதங்கள் மேல நம்மளுக்கு எல்லாம் உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாம வேதங்களின் முடிவான இந்த பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சம்சயாத்மா வினசியதி, யாருக்கு சந்தேகம் இருக்குதோ அவங்க கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது. சோ ஒருவன் கிருஷ்ண உணர்வையும் தன்னுணர்வையும் பெறுவதற்கான விருப்பத்தை இழக்கும் பொழுது அவன் நிச்சயம் பாவ செயல்களில் ஈடுபடுவான். கிருஷ்ண உணர்வு தான் நம்மள மீண்டும் அந்த சாக்கடைக்குள்ள விழாம செய்யும். ஏன்னா இது சம்சார சாகரம், பெரும் கடல். இந்த சாகரத்துல விழுந்தவங்க என்னதான் நீச்சல் தெரிந்தாலும் நடுக்கடல்ல தொப்புன்னு போடும்போது அவனால நீச்சல் அடித்தெல்லாம் கரையேற முடியாது. இதுலயும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, நாய் வாழை பிடிச்சிட்டு நாம நீந்தி வெளியில போயிடலாம்னு நினைச்சிட்டு ரொம்ப நம்பிக்கையோட வேற கிருஷ்ண உணர்வை தவிர தேவர்களை எல்லாம் வழிபட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க, நாம கரை ஏறிடலாம் அப்படின்னு. அவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கி ரொம்ப துன்பப்படுவாங்க. கிருஷ்ண உணர்வு ஒண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு இதுல இருந்து மீட்டு கொண்டு போகும். இப்ப கிருஷ்ண உணர்வு இல்லாத ஒருவனது வாழ்க்கையில் அனைத்து செயல்களும் தோல்வியை சந்திப்பதோடு அவன் வாழ்க்கையும் தவறாகவும் பயன்படும். இயற்கையாகவே ஒருவன் கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது மனித வடிவில் தான் முன்பு செய்த பாவச் செயல்களுக்காக வருந்துகிறான். ஏன்னா கிருஷ்ண உணர்வு படிப்படியாக நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. வேற எந்த உணர்வை நீங்க எடுத்தாலும் கிருஷ்ண உணர்வை தவிர வேற வழியே கிடையாது, சான்ஸே இல்ல. நீங்க எத்தனை தேவர்களை வழிபட்டாலும் அதெல்லாம் இதுக்கு உதவாது. உங்க உணர்வை தூய்மைப்படுத்த ஒரே வழி ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவ் நாஸ்தியவ 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 கதிரன்யதா. சோ இம்முறையினால் மட்டுமே ஒருவன் அறியாமையின் பிடியிலிருந்து அல்லது வாழ்வின் அறியாமையிலிருந்து மீட்கப்படக்கூடும். ஒரே டேப்லெட், எல்லா வலிக்கும் ஒரே டேப்லெட். நீங்க கேட்கலாம், எனக்கு தலை வலிக்குது, எனக்கு முதுகுல வலி இருக்கு, எனக்கு இடுப்பு வலி இருக்கு, நரம்பு எல்லாம் பிரச்சனை, கண் பார்வை சரியில்லை, காது கேட்கல, எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. இதுக்கெல்லாம் ஒரே விடிவு என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணரின் நாமத்தை ஹரேர் கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த ராஜ மந்திரத்தை சொல்வதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அடுத்த ஸ்லோகம் 20. அனநின்யே அதசனைகை வீரோ அனுநய கோவிதः பர்ச பாதயுகலம் ஆச சோத்சங்க லாலிதாம். படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. புகழ்ந்து பேசுவதில் மன்னர் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் ஆதலினால் அவர் தம் அரசியை சமாதானப்படுத்துவதற்காக மிகவும் அமைதியாக பேசத் தொடங்கினார். முதலில் அவர் அவளது இரு பாதங்களையும் தொட்டார். பிறகு மெதுவாக அவளை அணைத்து எடுத்து தன் மடியின் மீது வைத்து கொண்டு பின் வருவனவற்றை கூறத் தொடங்கினார். பொருளுரை. தனது முந்தைய செயல்களுக்கு முதலில் வருந்துவதன் மூலமே ஒருவன் அவனது கிருஷ்ண உணர்வினை எழுப்ப வேண்டியதாய் இருக்கிறது. மன்னர் புரஞ்சனன் எவ்வாறு அவரது அரசியை புகழத் தொடங்கினாரோ அதுபோல் ஒருவன் ஆழ்ந்த சிந்தனையினால் தன்னை கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். இதனை அடைவதற்காக ஒருவன் தனது குருவின் தாமரை திருவடிகளை தொட வேண்டும். தனது முயற்சினால் மட்டுமே கிருஷ்ண உணர்வினை அடைய முடியாது. ஆதலினால் ஒருவன் தன்னுணர்வு பெற்ற கிருஷ்ண உணர்வுடைய மனிதன் ஒருவனின் தாமரை திருவடிகளை அடைதல் வேண்டும். அதனால்தான் பிரகலாத மகாராஜா கூறுகிறார். மாதாஜி படிச்சிருங்க மாதாஜி. நைசாமதிஸ்தாவத் உருக்ரமாங்கிரிம் சப்ருஷதி அனந்தா பகமோ யத் அர்த்தஹ மஹீசயாம் பாதரஜோ அபிஷேகம் நிஸ்கிஞ்சனானாம் நௌருநீத யாவத்
மகாத்மா அல்லது சிறந்த பக்தனின் தாமரை திருவடிகளில் உள்ள தூசினை தொடாமல் ஒருவன் கிருஷ்ண உணர்வு எல்லைக்குள் வர முடியாது. இதுதான் சரணாகதி தத்துவத்தின் தொடக்க நிலையாகும். பகவான் கிருஷ்ணர் அனைவரும் தன்னை சரண்புக வேண்டும் என்று விரும்புகிறார். சரணடைதல் என்பது ஆன்மீக குருவின் திருவடி தாமரைகளை தொடுவதிலிருந்து தொடங்குகிறது. உண்மையான ஆன்மீக குருவிற்கு மனமாற தொண்டு செய்வதன் மூலம் ஒருவன் கிருஷ்ண உணர்வோடு தனது ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குவான். ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளை தொடுவது என்பதற்கு பொருள் ஒருவன் தனது வீண் கர்வத்தையும் தனது தேவையற்ற ஆணவத்தையும் கைவிடல் என்பதாகும். தமது வீண் கர்வத்தின் காரணமாக வாழ்வின் இருளில் இருப்போர் விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவ ஞானிகள் என்றழைக்கப்படுவோர் உண்மையில் நாத்திகர்களே ஆவார். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்னவென்பதை அவர் அறியார். குழப்பமுற்றவர்களாக இருப்பினும் கூட அவர்கள் பொருள்களின் முறையான இருப்பினை நன்கு அறிந்து வைத்திருக்கும் ஆன்மீக குருவின் திருவடி தாமரைகளெடுத்து சரணடைவதற்கு தயாராக இல்லை. இதனை மன யூகங்களினால் ஒருவன் கிருஷ்ண உணர்வினை எழுப்ப முடியாது என்றும் கூறலாம். உண்மையான ஆன்மீக குருவை ஒருவன் சரணடைதல் வேண்டும். இம்முறையே ஒருவனுக்கு உதவி செய்யும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. முந்தைய செயல்களுக்கு வருந்துவதன் மூலமே ஒருவன் கிருஷ்ண உணர்வினை எழுப்ப வேண்டி இருக்கிறது. மனம் வருந்தாம முந்தைய பாவ செயல்களை அவங்க தங்கிட்ட இருந்து போக்கவே முடியாது. அப்படியெல்லாம் போக்குறாப்புல இருந்தா, பாவ மன்னிப்பு கேட்டு போக்குறாப்புல இருந்தா ஏன் நாம மீண்டும் மீண்டும் இங்க பிறக்கிறோம்? மீண்டும் ஏன் துன்பம் வருது நம்மளுக்கு? பாவ விளைவுகள் போயிருச்சுன்னா அப்புறம் எல்லாமே வாழ்க்கையில் இன்பம் தானே. அவ்வளவு சீக்கிரம் நாம கழிச்சிடலாமா? பாவ விளைவுகள் போகுது அப்படின்னா நாம திரும்ப திரும்ப பாவங்கள் செஞ்சுட்டே தான் இருப்போம். ஆனா இந்த இயற்கையோட சட்டம் மிகவும் கடுமையானது. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஒண்ணும் நடந்துராது. பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடாது. அப்போ நம்ம மனம் வருந்த வேண்டும், கதறி அழுகணும். பகவானே, உன்னை மறந்து நானு இவ்வளவு பாவச் செயல்ல ஈடுபட்டுட்டேன், பௌதிகத்துல ஈடுபட்டுட்டேன். காண்பதெல்லாம் உண்மை அப்படின்னு இந்த மாயா என்னை மயக்கிருச்சு. அந்த முக்குணங்களால நான் செயல்பட்டுட்டேன். அதனால நான் செய்த பாவ விளைவுகளை எல்லாம் மன்னித்து தயவு செஞ்சு எனக்கு கிருஷ்ண உணர்வை கொடுங்கள். எனக்கு மறுபடியும் கேட்கக்கூடாது. எனக்கு பெரிய இடம் கொடுங்க, எனக்கு நல்ல மனைவி கொடுங்க, நல்ல கணவன் கொடுங்க, நல்ல குழந்தை கொடுங்க, எனக்கு இந்த இந்த இடம் வாங்கணும், எனக்கு மாளிகை கட்டணும், எனக்கு பெரிய ஃபேக்டரி வேணும். இப்படியெல்லாம் கேட்கறது கர்ம காண்டியம். கண்டிப்பா அது கிருஷ்ண உணர்வு கிடையாது. நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். அம்மாவுக்கு தெரியும் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம். நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா நம்மளை கவனிச்சுட்டே இருப்பாங்க. கொசு கடிக்குதா, ஈ கடிக்குதா, எறும்பு கடிக்குதா, குழந்தைக்கு எப்ப குளிப்பாட்டணும், என்ன கொடுக்கணும், எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். கடவுள் நம்மளுக்கு மாதா தாத்தா பிதா மகக, தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கவே வேண்டியதில்லை. நம்மளுக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு அவர் கரெக்டா தான் செய்வாரு. ஆனா நாம குழம்பி போய் இருக்கிறோம். நாம என்ன பண்ணுவோம், எனக்கு அது வேணும் இது வேணும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப பிடிவாதம் பண்ணும்போது அப்புறம் அவர் தந்துடுறாரு. அதனோட விளைவே அப்புறம் நாம சந்திக்கிறோம். ஆனா பகவான் மேல முழு நம்பிக்கை கொண்டு பக்தி பண்ணும்போது பகவான் நம்மளுக்கு தேவையானவற்றை எப்பொழுது என்ன வேண்டுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு வருவார். ஆனா அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா உணர முடியும். பகவான் எனக்கு எல்லாம் நல்லதே தர்றார். கஷ்டம் வந்தாலும் நல்லதுக்கு தான், இன்பம் வந்தாலும் அது நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் அவர் கொடுக்கிறார் அப்படின்னு ஏத்துக்கணுமே தவிர, இன்பம் என்னுடைய நல்ல காரியங்களுக்காக வந்தது, நான் நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. இப்ப இங்க மன்னர் புரஞ்சனர் எவ்வாறு அவரது அரசியை புகழ தொடங்கினாரோ அது போல ஒருவன் ஆழ்ந்த சிந்தனையில் தன்னை கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்த்தி கொள்ளணும். நல்ல புத்தி அந்த மனைவி. எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ண உணர்வுக்கு வர்றாரு, அது மாதிரி நம்மளை உயர்த்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி இதே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக. ஒரு குருவை சரணடைய வேண்டும். அந்த குரு சாஸ்திரங்களில் உள்ளதை நம்மளுக்கு புரிய வைப்பார். ஏன்னா சாஸ்திரம் ரொம்ப இன்றியமையாது. பகவானோட வாயிலிருந்து வந்தது வேதங்கள் தான் சாஸ்திரங்கள். அந்த மனு சம்ஹிதை போன்ற உயர்ந்த நூல்களை எல்லாம் அவர் உணர்ந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பார், எப்படி நாம நடந்துக்கணும். இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்க நாம கிருஷ்ண உணர்வை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத குரு நம்மளுக்கு சொல்லி தருவார்.
சோ ஒரு குருவை வந்து கரெக்டா நாம தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் அவரது பாத கமலங்கள்ல, தாமரை பாதங்கள்ல சரணடையணும். குருவை சரணடையாதவங்களுக்கு பக்தியில முன்னேற்றமே இருக்காது. சோ அந்த பரம்பரா வழியை பின்பற்றணும். அதனாலதான் பிரகலாத் மகாராஜா சொல்றாரு, ஒரு சிறந்த பக்தனின் தாமரை திருவடிகளில் உள்ள தூசினை தொடாமல் ஒருவனுக்கு கிருஷ்ண உணர்வு வராது அப்படின்னு. ஏன்னா இதுதான் சரணாகதி தத்துவத்தோட தொடக்க நிலை. கிருஷ்ணர் சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியும் மோஷயிஷாமி மாஷூஷக அப்படின்னு. அவர் தன்னை ஒருவனை மட்டும் சரணடை, மாம் ஏக, ஒருவனை மட்டும் சரணடைன்னு சொல்றாரு, எல்லாரையும் சரணடை அப்படின்னு சொல்லல. சோ பகவானை நேரடியா சரணடைய முடியுமா? அப்ப கிருஷ்ணர் வந்து நம்ம முன்னாடி நிப்பாரா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, பகவானுடைய அடியவர்களுக்கு அடியவராக, தாசானு தாசனாக இருக்கும் குருவிடம் சரணடையணும். ஏன்னா பகவானோட பிரதிநிதி அவர். பகவான் வந்து நேரடியா தரமாட்டார். இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொண்டு போறீங்க, அதை நான் மினிஸ்டர் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னா வம்பு பண்ணினீங்கன்னா உங்களை உள்ளேயே விட மாட்டாங்க. நீங்க பிஏ கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படிம்பாரு. நீங்க பிஏட்ட தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா வெளியில போயா அப்படின்னு துரத்திடுவாங்க. சோ பகவானை சரணடைதல் அப்படின்னா ஒரு குருவை சரணடைதல் அப்படின்னு அர்த்தம். சோ அவருக்கு மனதார தொண்டு செய்யணும். பணி பிரஸ்னேன சேவையா. அப்போ ஆன்மீக வாழ்க்கைக்கு பௌதிக வாழ்க்கைக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஆன்மீக வாழ்க்கை அந்த கடைசி. சோ பௌதிக வாழ்க்கைனா இந்த கடைசி. அப்ப ரெண்டுக்குமே எப்பவுமே இணையாகாது. சரணடைந்து தொண்டு செய்யணும் அப்படின்னா, இப்ப ஒரு அரசியல்வாதிக்கு அவர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்யறாங்க, அந்த மாதிரி தொண்டு இல்ல. அந்த அரசியல் பதவி போயிடுச்சுன்னா அவங்கள காணாம போயிடுவாங்க. இங்க ஆன்மீக குருக்கு சேவை செய்யறவங்க எப்பவுமே அதே நிலையில தான் இருப்பாங்க. அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. சோ இங்க பௌதிக வாழ்க்கையில இருக்கிற அந்த பொய் கௌரவம் இங்க கிடையவே கிடையாது. கௌரவத்தெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு தான் ஆன்மீகத்துக்கு வரணும். எந்த நிலையிலும் பகவானுக்கு சேவை செய்யணும். அப்ப தன்னை தாழ்த்தி கொள்ளுவான் பக்தன். வந்து எப்பவுமே தன்னை தாழ்த்தி கொள்வான். தன்னை வந்து எந்த பக்தனும் உயர்த்தி கொள்ள மாட்டான். நான் பக்தன், நான் உயர்ந்த பக்தன், நான் உனக்கு மேல எனக்கு மேல அப்படிங்கிற போட்டியெல்லாம் அங்க கிடையாது. எல்லாருமே தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். ஆனா பௌதிகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே தங்களை உயர்த்தி கொள்வார்கள். நான் தான் மேனேஜர், நான் சொல்றத நீ கிளர்க்கு நீ கேளு. கிளர்க்கு வாட்ச்மேன் சொல்லுவான், நான் சொல்றத நீ கேளு. ஒரு குழந்தை சொல்லுவோம், நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு தம்பிகிட்ட சொல்லுவோம். அம்மா சொல்லுவான் அப்பாட்ட, நான் சொல்றதை நீங்க கேட்காதனாலதான் பிசினஸ் எல்லாம் இப்படி ஆச்சு. அவசோ மனைவி வீட்டு கணவன் சொல்லுவான், நான் சொல்றதை நீ கேட்கறதுக்கு தான் இங்க வந்திருக்க, இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படிமா. இப்படி எங்க பாரும் தன்னை உயர்ந்தவர்களாக உயர்த்தி கொள்வதுதான் பௌதிகம். ஆனா ஆன்மீகத்துல அங்க வந்து அமானித்துவம், தங்களை எப்பொழுதுமே தாழ்த்தி கொள்வார்கள். உயர்ந்த பக்தர்கள் கூட, சர்கோசுவாமிகள் கூட எனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா அவங்க மிக உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் அவர் கூட சொல்லுவார், நான் மிகவும் தாழ்ந்த சேவகன் அப்படிம்பார். எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா இது என்னோட இயக்கம்னு சொல்லலாம். ஆனா அவர் சொல்றார் கிருஷ்ண உணர்வு இயக்கம், நான் தான் அதை தோற்றுவித்தேன்னு சொல்றதே கிடையாது. நான் பகவானின் அடியவன் அப்படிம்பார். சோ இதுல வந்து டோட்டல் ஆப்போசிட் பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும். திருநாத் அபி சுனிசேன தரோர் அபி ஜகிஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனைய சதாஹரி. ஒரு புல்லை போல பணிவாகவும், மரத்தை போல பொறுமையாகவும், தெருவில் இருக்கும் தூசியை போல ஒரு பக்தன் வந்து எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்ய ரெடியா இருக்கான். அவனுக்கு வந்து எந்த ஒரு ஆணவம் கிடையாது. சோ ஒரு வீட்டுக்கு போய், தெரியாத ஒரு வீட்டுக்கு போய் பணம் கொடுங்கன்னு நிக்கிறக்கு அவன் தயங்க மாட்டான். அவன் தன்னோட வீட்டுல வேலைக்கு ஆள் இருந்தா கூட அங்க போய் பகவானோட கோயிலை சுத்தப்படுத்துறதுல அவன் கீழே கீழே இறங்கி சேவை செய்வான். சோ அங்க போய் தன்னை விட மூத்த பக்தர்களுக்கு சேவை செய்யறதுல, அவங்க சொல்றது கேட்டு சேவை செய்யறதுல அவன் ரொம்ப ஆர்வமா இருப்பான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எங்க வீட்டுல 3 வேலைக்காரங்க இருக்காங்க அப்படியெல்லாம் அவன் நினைக்கிறதே இல்லை. சோ கோயிலுக்குள்ள போனா பகவானுக்கு சேவை செய்ய தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்றான்.
தன்னை விட உயர்ந்த பக்தர்கள் சொல்லும்போது ஓடி ஓடி செய்யணும். அதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானே, தயவு செய்து உனக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு தாருங்கள். ஸோ சேவை செய்ய யாராவது வாய்ப்பு கொடுத்தாங்க, பாருங்க இதை செய்யுங்க, பகவானுக்காக பணம் கொடுங்க அப்படின்னா, நம்ம குரூப்ல எப்படி உடனே எல்லாரும் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1,00,000மோ, ஸோ எல்லாரும் உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அள்ளி கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஒரு பியூரிட்டி வருது அப்படின்னா கண்டிப்பா பகவான் உங்க உள்ளத்துல அப்படியே ஜோதியா பிரகாசமா உள்ள குடியிருக்கிறாருன்னு அர்த்தம். இருளை விலக்கி நீங்கெல்லாம் அந்த வெளிச்சத்துல இருக்கீங்க, கிருஷ்ண உணர்வுல இருக்கீங்க, இன்னும் முன்னேறிட்டே இருக்கீங்க. சோ நாமெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். அதனால கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க தான் உண்மையான புத்திசாலிகள்னு சொல்லப்பட்டது. உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்கள புத்திசாலிகளா காட்டக்க என்னென்னமோ கண்கட்டு வித்தையெல்லாம் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே புத்திசாலிகள் ரொம்ப அடக்கமாக பகவானுக்கு சேவை செய்வதில் இங்க ஈடுபட்டிருக்காங்க. அது மிகவும் குறைந்த அளவுல தான். ஆனா அவங்கதான் வானில் தோன்றும் நட்சத்திரங்கள் மாதிரி. சோ அவங்க எப்படி சூரியன் இருக்கும்போது தெரிய மாட்டாங்களோ அது மாதிரி தெரியாம இருக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்கதான் ஜொலிக்கக்கூடியவங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா விவாதிக்கலாம்.